வணக்கம். மற்றுமொரு உலகவல நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றமான நிலைமைக்கு மத்தியில் உலகின் மிக முக்கியமான கடல் வழிப்பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தை மீண்டும் திறக்கப்படுமா என்ற கேள்வி சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஒருபுறம் ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ள நிலையில், மறுபுறம் இன்னும் பல முக்கிய அம்சங்கள் குறித்து தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஈரானின் அணுசக்தி திட்டம், ஹோர்முஸ் ஜலசந்தையின் எதிர்காலம், பொருளாதார தடைகள் தளர்த்தப்படுமா என்பது போன்ற முக்கிய அம்சங்கள் இந்த ஒப்பந்தத்தின் மையப்புள்ளிகளாக மாறியுள்ளன. இதற்கிடையில் உலக எண்ணெய் சந்தை, வளைகுடா நாடுகள் மற்றும் இஸ்ரேலின் எதிர்வினைகளும் இந்த ஒப்பந்தத்தை சுற்றி பெரும் கவனத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் தருவாயில் இருப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தாலும், அமெரிக்கா மற்றும் ஈரான் அதிகாரிகள் இருவரும் அமைதி முயற்சிகள் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக சமிஞ்சை செய்தாலும், இன்று ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படவில்லை என்று ஒரு மூத்த அமெரிக்க நிர்வாக அதிகாரி ஒருவர் ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்தார். ஹோர்முஸ் ஜலசந்தி மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான குறிப்பிட்ட விதிமுறைகள் உட்பட ஒப்பந்தத்தின் விவரங்கள் இன்னும் பேச்சுவார்த்தையில் உள்ளன என்றும் அந்த அதிகாரி கூறியிருந்தார். தடைகளை தளர்த்துவது மற்றும் ஈரானிய சொத்துக்களை முடக்குவதிலிருந்து விடுவிப்பது தொடர்பான விவரங்களையும் பேச்சுவார்த்தையாளர்கள் இறுதி செய்து வருகின்றனர். ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதில் அமெரிக்கா அவசரப்படாது என்றும், ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் வரை ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை முழுவீச்சில் தொடரும் என்றும் ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை அன்று கூறியிருந்தார். ஒரு சாத்தியமான ஒப்பந்தத்தை நோக்கிய உத்வேகம் அதிகரித்து வருவதால் மோதலின் பொருளாதார தாக்கங்கள் குறையும் என்று நம்பிக்கையும் வலுப்பெற்றுள்ளது. ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வரவும், ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்கவும் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் அது ஒரு பெரும் தளவாட சிக்கலை உருவாக்கும் என்றும், அதன் காரணமாக எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து உயர்வாகவே இருக்கும் என்றும் நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர். வெள்ளை மாளிகையின் உயர்மட்ட பொருளாதார ஆலோசகர் கெவின் கெசட் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில், ஜலசந்தையும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் மீண்டும் திறக்கப்பட்டவுடன் விலைகள் விரைவில் குறையும் என்று ஒரு நம்பிக்கை அளிக்க முயன்றிருந்தார். இதேவேளை உருவாகி வரும் அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் குறித்த செய்திகளுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஞாயிற்றுக்கிழமை அன்று முதன்முறையாக பகிரங்கமாக பதிலளித்துள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை கொண்டிருக்காது என்று அவர் கூறியிருந்தார். பேச்சுவார்த்தைகள் குறித்து தானும் ட்ரம்பும் தொடர்பில் இருப்பதாகவும், எந்த ஒரு இறுதி ஒப்பந்தமும் அணுசக்தி அபாயத்தை அகற்ற வேண்டும் என்பதில் உடன்படுவதாகவும் நெதன்யாகு கூறியிருந்தார். ஜனநாயக கட்சி செனட்டர் கோரி புக்கர் இந்த சாத்தியமான ஒப்பந்தத்தை ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஒரு வகை பாசாங்குத்தனம் என்று சாடியிருந்தார். மேலும் பதவியிலிருந்து விலகும் பிரதிநிதி தாமஸ் மாஸ்ஸி அணுசக்தி விவகாரத்தில் மேலும் பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்கும் ஈரானுடனான ஒரு குறுகிய கால ஒப்பந்தத்திற்கு தாம் ஆதரவளிப்பதாகவும் கூறியிருந்தார். இதேவேளை ஈரானுடனான ஒப்பந்தத்தை இறுதி செய்ய பல நாட்கள் ஆகலாம் என அமெரிக்க அதிகாரி ஒருவரும் கூறியிருக்கின்றார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதி செய்யப்படுவதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகலாம் என்று ஒரு மூத்த அதிகாரி கூறினார். ஒப்பந்தத்தின் வாசகங்களுக்கு ஈரானின் ஒப்புதலை பெறுவதில் உள்ள நீண்ட செயல்முறையை அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். சனிக்கிழமையன்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று அறிவித்த நிலையில், மறுநாள் அதிகாரிகள் இந்த வார இறுதியில் அது அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புகளை குறைக்க முயன்றனர். அமெரிக்காவால் முன்வைக்கப்பட்ட சில வாசகர் கோரிக்கைகளுக்கு ஈரான் எவ்வளவு விரைவாக பதிலளிக்கிறது என்பதை பொறுத்தே இதற்கு இன்னும் எவ்வளவு காலம் ஆகும் என்பது அமையும் என்று அந்த அதிகாரி கூறியிருந்தார். ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களுக்கு ஈரான் கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா நம்பினாலும், ஒப்பந்தத்தின் வாசகங்கள் குறித்து தொடர்ச்சியான இழுபறி நிலவுகிறது. இதற்கு ஈரான் தரப்பிலிருந்து ஒரு நீண்ட ஒப்புதல் செயல்முறை தேவைப்பட்டது என்று அந்த அதிகாரி கூறியிருந்தார். ஓரிரு அம்சங்களில் அமெரிக்கா இன்னும் வாசகங்களை இறுதி செய்து வருவதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். அனைத்து தரப்பினரும் இறுதி உடன்பாட்டிற்கு வந்தவுடன் அமெரிக்க மற்றும் ஈரானிய அதிகாரிகளுக்கு இடையே நேரில் கையெழுத்திடும் விழா நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளின் ஒரு சுற்று உடனடியாக நடைபெற வாய்ப்புள்ளது. இதேவேளை அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான கட்டமைப்பு ஒப்பந்தம் இறுதி ஒப்பந்தத்தின் புள்ளிகளை எட்டுவதற்கு இரு தரப்பினருக்கும் 10 நாட்கள் அவகாசம் அளிக்கிறது என ஒரு மூத்த நிர்வாக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த அதிகாரியின் கூற்றுப்படி, இந்த சாத்தியமான ஒப்பந்தம் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது என்பதை உறுதி செய்யும். மேலும் அதிபர் அடிக்கடி அணுத்தூள் என்று குறிப்பிடும் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைவிடவும் அவர்களை கட்டுப்படுத்தும். இந்த கையிருப்பு எவ்வாறு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்து
இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். மேலும் இது பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். இந்த ஒப்பந்தம் ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்கும் என்றும் அது கன்னிவடிகள் அகற்றப்பட்டு மீண்டும் செயற்பாட்டிற்கு திறக்கப்படுவதை உறுதி செய்யும் என்றும் அந்த அதிகாரி கூறியிருந்தார். ஆனால் இனிவரும் காலங்களில் இந்த முக்கியமான நீர்வழிப்பாதை எவ்வாறு செயற்படும் என்பது குறித்து குறிப்பிட்ட விவரங்கள் அவர் வழங்கவில்லை. இந்த ஒப்பந்தம் கட்டமைக்கப்பட்டுள்ள விதத்தில் உள்ள முக்கியமான அம்சம் என்னவென்றால், ஈரான் தனது கடமையை செய்ய தவறினால் அவர்களுக்கு எதுவும் கிடைக்காது. தூள் இல்லை, டொலர்கள் இல்லை. ஜலசந்தி திறக்கப்படும் போது அதற்கேற்ப முற்றுகையும் தளர்த்தப்படும் என்று அந்த அதிகாரி கூறியிருந்தார். இது நம்புங்கள், ஆனால் சரிபாருங்கள் என்பதன் தீவிரமான வடிவமாகும். வளைகுடா மற்றும் பிராந்திய தலைவர்களுடன் நடந்த தொலைபேசி உரையாடல் நன்றாக சென்றதாக ட்ரம்ப் கூறிய மறுநாள் இந்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் தொடர்பான அனைத்து விடயங்களையும் அமைதிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்தும் அந்த குழு விவாதித்ததாக அவர் கூறியிருந்தார். அந்த உரையாடலுக்கு சற்று பிறகு ஒரு உடன்பாடு பெரும்பாலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விட்டது என்றும் அதன் விவரங்கள் விரைவில் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலை எதையும் இறுதி செய்வதில் தனக்கு அவசரமில்லை என்றும் காலம் தனக்கு சாதகமாக இருப்பதாக நம்புவதாகவும் அவர் கூறியிருந்தார். இது இப்படி இருக்கு, ட்ரம்ப் மோசமான ஒப்பந்தம் எதையும் செய்ய மாட்டார் என்கிறார் ரூபியோ. ஒப்பந்தம் எட்டப்படுவதில் என்ன தாமதம் என்று கேட்டதற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இது ஈரானிடமிருந்து வரும் பதில்தான் என்று பதிலளித்துள்ளார். பதில் வர வேண்டும், மேலும் ஈரானிய அமைப்பு பதிலளிக்க இன்னும் சிறிது காலம் ஆகும் என்றும் ரூபியோ செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார். ஜனாதிபதி மோசமான ஒப்பந்தம் எதையும் செய்ய மாட்டார், அவர் நிச்சயமாக செய்ய மாட்டார் என்றும் ரூபியோ கூறியிருந்தார். ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறந்து விடுவது மற்றும் அணுசக்தி விவகாரங்கள் குறித்து மிகவும் உண்மையான மற்றும் முக்கியமான காலவரையறைக்குட்பட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது ஆகியவற்றின் அடிப்படையில் மிகவும் உறுதியான ஒரு முன்மொழிவு மேசையில் உள்ளது. இதை நாம் வெற்றிகரமாக செய்து முடிப்போம் என நம்புகிறோம். இதற்கு வளைகுடா பகுதியில் பெரும் ஆதரவு உள்ளது. உலகளவில் இதற்கு பெரும் ஆதரவு உள்ளது. நாங்கள் இது குறித்து விவாதித்த ஒவ்வொரு நாடும் இது மிகவும் நியாயமானது மட்டுமல்ல, உலகம் செய்து முடிக்க வேண்டிய சரியான காரியம் என்பதையும் புரிந்து கொண்டுள்ளது. இதேவேளை ஒரு உடன்பாட்டை எட்டுவதில் ட்ரம்ப் அவசரப்படவில்லை என்பதை ரூபியோ மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருந்தார். இதேவேளை கடல்சார் கண்காணிப்பு தரவுகளை மேற்கோள் காட்டி 2 திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியிலிருந்து பாகிஸ்தான் மற்றும் சீனாவை நோக்கி வெளியேறி வருவதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. பகாமாஸில் பதிவு செய்யப்பட்ட புவைரிட் என்ற திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை ஏற்றிச் செல்லும் கப்பல் ஜலசந்தியை கடந்து செல்கிறது. மேலும் செவ்வாய்க்கிழமைக்குள் பாகிஸ்தானில் தனது சரக்கு இறக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த கப்பல் முதலில் கடந்த மார்ச் மாதம் கத்தாரில் உள்ள ராஸ் லஃபான் முனையத்தில் தனது சரக்கை ஏற்றிக் கொண்டது. இதேபோல் அல் ரயான் என்ற 2வது திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு கப்பலும் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியை கடந்து விட்டதாக அந்த செய்தி நிறுவனம் கூறியது. ராஸ் லஃபானில் சரக்கு ஏற்றிக்கொண்டு கடைசியாக மே 22 அன்று வளைகுடாவில் தோன்றிய இந்த கப்பல் தற்போது ஜலசந்திக்கு வெளியே ஓமன் மற்றும் ஈரானை பிரிக்கும் கடற்பரப்பில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இது ஜூன் 22 அன்று சீனாவை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹோர்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படுமா? ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு என்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும்? அமெரிக்க தடைகள் தளர்த்தப்படுமா என்ற கேள்விகளுக்கான பதில்களை நாமும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு உலகவல நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.